வெல்கம் பேக் டு மை சேனல் த லைஃப் ஆஃப் பி. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்பில் இது ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போன ப்ராடக்ட்ஸ் அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ அது உண்மையிலே வொர்த் ஹைப்பாக இல்லையானா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் இந்த மோஸ்ட் ஹைப் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா லாரியலோட ஷாம்பு. இது என் 2வது பாட்டில், இதுவும் என்னோட 2வது பாட்டில். இது ஹைப் பண்ணதுனால உண்மையிலே இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குன்னு போல நான் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இட் இஸ் அட்டர் வேஸ்ட் ப்ராடக்ட். என் ஹேரை பயங்கரமாக ட்ரையாகவும் ஃப்ரிஸியாகவும் ஆக்குச்சு. ஒரு சலூன் போகும்போது உங்கள் ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தயவுசெய்து ப்ராடக்ட்டை மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது 2ல் கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு பெட்டர். இல்லைண்ணா யூஸ் பண்ணி தான் ஆகணும், நான் ஹைப் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஆனால் இது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு வேர்ஸ்ட்டு தான். எனக்கு ரொம்ப ஹேர் ரொம்ப ட்ரை ரொம்ப ஃப்ரிஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அடுத்த ஒரு ஹெல்ப்பான ப்ராடக்ட்டும் ஹேருக்கு தான். எங்கே பார்த்தாலும் நம்ம பார்த்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரோஸ் வாட்டர் ஓடுது. இது பயங்கரமாக ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. மேபி எனக்கு குட்டி குட்டி பேபி ஹேர் வருது, ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்கல. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி லாங் டேர்ம் ப்ராசஸ். இட்ஸ் ஓகே, ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் ஹைப்பான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலான் தான். கெமிஸ்ட் ப்ளேயோட ரோலான். இஃப் இட்ஸ் வொர்த் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். மார்க்கெட்டில் மித்த ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. பிக்மெண்டேஷன் குறைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட் ரெடியூசஸ் பிக்மெண்டேஷன். உங்களுக்கு மேபி லைட்டான பிக்மெண்டேஷன் இருந்தால் தான் இது வந்து குறைக்கும். அதுவும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் குறைக்கும். பட் இட் டோன்ட் கண்ட்ரோல் ஆர்டர் மச். ஒரு டீசெண்டான அளவு தான் இது பண்ண தெரியல. கம்ப்ளீட்டாக இது எனக்கு ஆர்டரே வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அ நோ. மோஸ்ட் ஹைப் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர். இது வந்து பாண்ட்ஸோட ஹைட்ரானிக்கோட மாய்ஸ்சரைசர். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் திஸ். நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது பெரிய இது மாதிரி பெருசாக வாங்கிட்டேன். பட் த திங் இஸ் தட் இட் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங் ப்ராடக்ட். எனக்கு ஒரு காம்பினேஷன் ஸ்கின் சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ். இட் ஒர்க்ஸ் லிட்ரலி அமேசிங். நான் இது டெய்லி யூஸ் பண்ணுறேன். பயங்கரமாக இதாகுது. நான் ஆல்மோஸ்ட் ஹாஃப் த டப் வந்து நான் எம்டி பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப அமேசிங்காக ஒர்க் ஆகுது. இட் இஸ் ஒர்த் த ஹைப். நார்மலாக யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. அண்ட் யோர் மேக்கப் இட் இஸ் ஆல்சோ இட்ஸ் ஸோ அமேசிங். இது நான் வந்து இன்ஸ்டா யூடியூப்லலாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது வாங்கிட்டேன். இஃப் இட்ஸ் ஒர்த் ஹைப், லிட்ரலி ஒர்த் ஹைப், ஒர்த் த மணி. சென்சிட்டிவ் ஸ்கின் கண்ணு முடி கேன் கோ ஃபார் இட். இட் இஸ் த அமேசிங் ப்ராடக்ட். அடுத்து வந்து ஒரு பயங்கரமான ஹைப் அகெயின் ஒரு கெமிஸ்ட் ப்ளேயோட ஒரு ஸ்க்ரப். இது வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப். இது வந்து காஃபி அண்ட் ப்ரௌன் சுகர் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி ஸ்க்ரப் இது. ஸோ இது எப்படின்னு சொன்னால் போட்டோன்னே நீங்கள் போட்டு குளிக்கும் போது அப்படியே ஸ்மூத்தாக ஸ்கின் வந்து அப்படியே ஸ்மூத்தாக பட்டராக ஃபீல் ஆகும். ஆனால் அது டேன்லாம் ரிமூவ் பண்ணுதுன்னா அப்சல்யூட் நோ. ஆனால் ஸ்க்ரப் பண்ணும்போது அப்படியே ஸ்கின் வந்து அப்படியே ஸ்மூத்தாக பட்டராக சில்கியாக ஃபீல் ஆகும். ஆனால் டே ஃபுல்லாக இருக்குமான்னு இல்லை, குளிக்கும் போது மட்டும் இது ஃபீல் ஆகும். ஸோ இட்ஸ் அ ஓகே ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஹைப் வந்து அகெயின் சிம்பிளோட மாய்ஸ்சரைசர். இஃப் இட்ஸ் ஒர்த் இட், ஒர்த் த மணி. யூ ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின், யூ கேன் கோ ஃபார் இட். நெக்ஸ்ட் வந்து டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர்ஸ். ஸோ டாட் அண்ட் கீ வந்து ஒரு நல்ல பிராண்ட் தான், நல்லாவும் ஒர்க் ஆகுது. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ அடுத்து மேக்கப்பில் வந்து பயங்கரமாக ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போனது வந்து இன்சைட்டோட கலர் பேலட். இஃப் இட் ஒர்க் ஃபார் மீ ஐ வுட் சே இட்ஸ் அப்சல்யூட்லி எஸ். இது வந்து என்னோடய செகண்ட் பேலட். இதோட கரெக்டர் ஸ்மூத் கரெக்ஷன் வந்து பயங்கரமாக பண்ணுது. ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப நேரம் இது ஸ்டே இருக்குது. கவரேஜ் இஸ் குட். ஆனால் இது என்னென்னா இது பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்கும். இது பிளெண்ட் பண்ணி செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகும். பட் ஒன்ஸ் யூ நோ டு ஹேண்டில் இட், இட்ஸ் ஒர்த் த மணி. இட்ஸ் ஸோ குட். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இது ஒர்க் ஆகலை, எனக்கு பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னாங்க. பட் பிளெண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, செட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அமேசிங் ப்ராடக்ட். அடுத்து ஹேருக்கு ரொம்ப ஹைப் ஏற்றுன்னு சொல்ல முடியாது. இன்ஃப்ளூயன்ஸாக நிறைய சொல்லப்பட்டது வந்து ஃப்ளாக்ஸீட். ஹவ் இட் இஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் வந்து இது டெர்மாடாக்கோட. இது அண்டர் ஆர்மில் யூஸ் பண்ண பிக்மெண்டேஷன் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நெக்கில் யூஸ் பண்ணேன். ப்ரிட்டி குட் தான் சொல்லுவேன். நாட் வர்ஸ், நாட்
இது நாட் வேர்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் ஆவரேஜ். நெக்ஸ்ட் இஸ் பில்கிரிம்ஸ். இட் இஸ் குட். இட்ஸ் வாட்டரி பேஸ்ட். யூ நீட் ஸோ மச் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அடுத்து வந்து ப்ளீ பிளண்டோட ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர் வாஸ் ஃபேமஸ். அஃப்கோர்ஸ் இட்ஸ் குட். நீங்கள் ஒரு கேர்லி ஹேருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீ பிளண்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட். அண்ட் சேம் டைம் காசுக்கு ஒர்த்தான குவான்டிட்டி இருக்கும். ஸோ குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே சூப்பர். இது நான் ஃபேமஸானு எனக்கு தெரியல, பட் ஸ்டிக் வாஸ் ஒன் டைம் இட் வாஸ் ஃபேமஸ். ஸோ இந்த ஸ்டிக்கு என்னது பிரச்சனைனா இட் ஹோல்ட் யூர் ஹேர். ஆனால் இங்கே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இது அப்படியே வேக்ஸ் போட்டு ஒரு லேயரை மூடினா எப்படி இருக்கும் அது மாதிரி திக் சாலிடாக உங்கள் ஹேர் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணணும். கேர்லி ஹேருக்கு செட் ஆகாது. இஃப் யூ ஸ்ட்ரைட் பண்ணி சில்கியாக அவங்க ஹேர் வச்சுருந்தீங்க மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் த மோஸ்ட் வெயிட்டட், எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் த மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருந்த ஒன்று தான் நம்ம அகாராவோட ஹேர் ப்ரஷ், ஹேர் ட்ரையர், வால்யூமைசர் ஹேர் ட்ரையர். இது போத்தா, இது தேவையா, வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. ஆனால் என்னையே கேட்டால் இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் மனி, லிட்ரலி வேஸ்ட் ஆஃப் மனி. இது ஆக்சுவலி 2 செட்டிங் இருக்கும். இது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ப்ளோ ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லேயரிங் ஆஃப் ஹேர் பண்ணியிருக்கேன், என் ஹேர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நான் முன்னாடி ஃப்ரிஞ்சஸ் விட்டுருக்கேன், அதுக்கு செட் பண்ண வேணால் யூஸ் பண்ணலாம். கேர்லி ஹேருக்கு இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட்டு, தண்ட செலவு தான் சொல்லுவேன். ஏன்னா கேர்லி ஹேரில் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராசஸும் அதிகம், ரொம்ப நேரம் இது பண்ணணும். அப்படியும் இது எவ்வளோ நேரம் இருக்கணும், 20 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு 40 மினிட்ஸ் இந்த ஹேரை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க தவிர்த்து அதுக்கப்புறம் பேக் டு நார்மல் தான் எனக்கு ஆயிருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டிருக்கும் போது அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி ஹேர் ட்ரையர் வேர்ஸ் தான். இது வந்து பேசிக்கலி செட்டிங் தான். செட் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் லேயரிங் பண்ணியிருக்கேன், ஃப்ரிஞ்சஸ் விட்டுருக்கேன் மட்டும் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல் இதில் என்ன பிரச்சனைனா இது நம்ம வந்து ஹேர் வந்து ஓரளவுக்கு வெட்டாக இருக்கும் போது தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனாலேயும் இதுன்னு தெரில, இந்த ப்ரெஷ்ஷு நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ண நீங்கள் ஃபுல்லாக முடியாக இருக்கும். பயங்கரமாக என்ன தான் நம்ம சிக்கு எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக பொறுமையாக கொஞ்சம் பார்ட்டிஷன் பண்ணாலும் இட் இஸ் அ வேர்ஸ்ட் த ப்ராடக்ட், நாட் வர்த் த மணி அட் ஆல். ஸோ தயவுசெய்து இது யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆப்ஸோட வந்து ரைஸ் வாட்டரோடது ஆக்சுவலி நான் இது பிச்சுட்டேன். இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது நீங்கள் காசு போட்டு வாங்கணும்னு கேட்டிங்கன்னா நோ, அப்சல்யூட்லி நாட். உங்கள் அம்மா வந்து அரிசி ஊற வச்சுருப்பாங்க, அந்த தண்ணி யூஸ் பண்ணாலே குட். இதெல்லாம் காசு போட்டு வாங்காதீங்க, ஒரு தண்ட செலவு. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட் அட் ஆல். திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் த ஹைப் பண்ண ப்ராடக்ட் உண்மையிலே வர்த் த ஹைப் ஆர் நாட் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஐ கம் பேக் வித் a different other video. Until then, bye.